ஓம் சாந்தி. 25/3/26 சிவபாபா நினைவில் இருந்து அவருடைய மகா வாக்கியத்தை கேட்போம். ஒவ்வொரு நாளும் பாபா குழந்தைகளுக்கு சத்தான டானிக்னு சொல்லலாம், ஞானாமிர்தம்னு சொல்லலாம், தேனாமிர்தம்னு சொல்லலாம், ஒரு நியூஸ்னு சொல்லலாம். இதை உலக சூழல் எப்படி இருக்கு, நாம் எப்படி இருக்கணும், அதற்கான ஒரு அட்வைஸ்னு சொல்லலாம், எச்சரிக்கைன்னு சொல்லலாம். பாபா முரளியில் தினம் தினம் நமக்கு கொடுத்துட்ருக்கார். மீட்டே பச்சே தும் மகாவீர் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாவீராக இருக்கிறீங்க. துமி மாயா கி துஃபானோ சே டர்னா நகி. நீங்கள் மாயாவோட புயலை பார்த்துட்டுலாம் பயப்பட வேணாம். ஏக்கு பாப் கே சிவாய் और कोई भी परवाह न कर पवित्र जरूर बनना है. ஒரு பாபாவை தவிர வேற எந்த பிரபாவத்திலையும் போகாம, எந்த ஒரு பிரபாவத்தில் போகாம, அடிமையாகாம, எதுக்கும் தூய்மையாக இருக்க வேண்டும். बच्चों में कौन सी हिम्मत बनी रहे तो बहुत ऊंच पद पा सकते. குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் இருந்து கொண்டே இருந்தது என்றால் மிக உயர்ந்த பதவியை அடைய முடிகிறது. ஸ்ரீமத் பர் சல்கர் பவித்ர பன்னைக்கு. பாபாவுடைய கட்டளை ஸ்ரீமத் என்னவோ அதன்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற தைரியம் வேணும். பல் கித்தனை பி கங்காமய ஹோ सितम सहन करना पड़े, लेकिन बाबा ने जो पवित्र बनने की श्रेष्ठ मत दी है उस पर निरंतर चलते रहे तो बहुत ऊंच पद पा सकते. எவ்வளோ கொடுமைகள் கொடூரங்களை நம்ம சகிச்சு கொண்டாலும் பாபா கொடுக்கக்கூடிய உயர்ந்த வழிகாட்டுதல் தூய்மை, சிரேஷ்ட வழி காட்டுறார். தூய்மைக்கான சிரேஷ்ட வழி. அதன்படி நிரந்தரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உயர்ந்த பதவியை பெறுகிறீர்கள். கிசி பி பாத் மே டர்னா நஹி, குச் பி ஹோத்தா ஹை நத்திங் நியூ. எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் நத்திங் நியூ, அவ்வளோதான், எதுவுமே புதுசு இல்லை. கீத் போலானாசே நிராலா. கள்ளங்கபடமற்றவர் தனிப்பட்டவராக இருக்கார். ஓம் சாந்தி. यह பக்தி மார்க்க வாलों का गीत. போலாநாத் தனிப்பட்டவர் என்ற பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டது. ஞான மார்க்கமே கீத் ஆதிக்கு कोई ज़रूरत नहीं. ஞான மார்க்கத்தில் பாட்டுக்கெல்லாம் நம்ம அவசியமே கிடையாதுன்ட்டார். क्योंकि गाया हुआ है बाप से हमें बेहद का वर्षा मिलना है. புகழ் பாடப்பட்டிருக்குது. பாபாவிடமிருந்து எல்லையற்ற சொத்து என்பது கிடைக்க வேண்டும். जो பக்தி மார்க்கி ரசம் ரிவாஸ் இஸ்மே நஹி ஆ சக்தே. பக்தி மார்க்கத்தோட பழக்க வழக்கங்கள்லாம் இங்கே நமக்குள்ளர இங்கே இருக்காது. பச்சே கவிதா ஆதி பனாத்தே ஹே ஓ औरों को सुनाने लिए. கவிதை பாட்டெல்லாம் நமக்கு இருக்கு, எல்லாமே பண்றோம்னா அடுத்தவங்களுக்காக, மற்றவங்க கேட்கறதுக்காக. உஸ்கா பி அர்த் ஜப் தக் தும் ந சம்ஜாவோ தப் தக் கோய் சமஜ் ந சகே. அதோட அர்த்தத்தை நம்ம புரிய வைக்காம அடுத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ பாபா பாட்டு சொன்னாரே போலாநாத் நிராலான்னு. பகவான் போலாநாத் யாரு? கள்ளங்கபடமற்றவர்னா என்ன? அவர் எல்லாருக்குமே எந்த பாரபட்சம் பார்க்காம கொடுக்கக்கூடியவர். இதை நம்ம புரிய வைக்கணும், அப்பதான் அவங்க புரிஞ்சு போக முடியும். अब तुम बच्चों को बाप मिला है तो खुशी का पारा चढ़ना चाहिए. குழந்தைகளுக்கு பகவான் கிடைச்சிட்டார், சந்தோஷத்தின் அளவுகோல் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா ने 84 जन्मों का चक्र का नॉलेज भी सुनाया, खुशी होनी चाहिए ना. 84 பிறவி சக்கரத்தோட ரகசியத்தை கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். हम अभी स्वदर्शन चक्रधारी बने हैं. நம்ம கையில் இப்போ ஸ்வதர்ஷன சக்கரத்தை ஏந்திருக்கிறோம். பாபா சே விஷ்ணுபுரி கா வர்ஷா லே ரஹே. பகவான் சத்திய பாபாட்டேந்து விஷ்ணுபுரியினுடைய ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறோம். நிக்ஷே புத்திஹி விஜயந்தி. இந்த நிச்சய புத்தி தான் வெற்றியை தருகிறது. பாபாவுடைய உயர்ந்த ஞானத்தை நம்ம அடைந்து விட்டோம்.
பாபா என்னுடையவர், எனக்காக அவர் ஆஸ்தி கொடுக்கிறார், என்னை சுதர்ஷன் சக்கரதாரியாக ஆகிவிட்டார், பிரம்ம ரகசியங்கள் எல்லாத்தையும் பாபா எனக்கு அவுட் பண்ணிட்டார். இப்போ அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கு இருக்க வேண்டும். தும் பச்சோனே அநேக் பார் ராஜ்ய இல்லையா ஃபிர் கவாயா, அதையும் கொடுத்துருக்கார், சொல்லி கொடுத்துருக்கார். குழந்தைங்களே, அநேக முறை ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கீங்க, அநேக முறை இழக்கம் செஞ்சிருக்கீங்க. சப்கி புத்தி மேகே, இது எல்லாம் உங்கள் புத்தியில் இருக்குது. 21 जन्म सती में हम रहते, उसको कहा जाता 21 पीढ़ी, अर्थात जब वृद्ध अवस्था होती है तब शरीर छोड़ते हैं. 21 பிறவி சத்தியுகத்தில் நம்ம இருக்கிறோன்னா சொல்லப்படுது. 21 தலைமுறை, அதாவது வயதானாதான் அங்கே ஆத்மா சரீரத்தை விட்டு போகும். அக்கால மிருத்யு கபி ஒத்தி நகி, அங்கே அக்கால மரணம்ங்கிற வார்த்தையே அங்கே கிடையாது. தும் ஜெய்சே திரிகாலதர்ஷி பன் கயே ஹோ, நீங்கள் திரிகாலதர்ஷி ஆயிட்டீங்க. ஜான்தே ஹோ சிவபாபா கோன், உங்களுக்கு தெரியும் சிவபாபா யாரு. சிவகே மந்திர் பி டேர் பனாயே, சிவனுடைய கோயில்கள் அநேக கோயில்கள் கட்டியிருக்காங்க. மூர்த்தி தோ கர் மே பி ரக் சக்தே ஹோனா, பரந்து பக்தி மார்க மே பி ட்ராமா மே நூந்து ஹே. மூர்த்தியை வீட்டில் கூட வச்சுக்கலாம். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் அந்த காலத்தில் தன்னோட ராஜ்யத்தில் பெரிய பெரிய கோவில் வச்சுருந்தாங்கல்ல. ஆனால் பாபா சொல்கிறாரு, தனிப்பட்ட ஒரு கோவில் இருக்குன்னா அது கூட பாபா சொல்கிறாரு ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. ஒன்றுமே ட்ராமா படி நடக்குது, ஃபிக்ஸடு ட்ராமா. अच्छा धारणे कान फर्स्ट पॉइंट, सदा बाप समान बनने की हिम्मत रखनी है, बाप पर पूरा वारी जाना है. சதா பாப் சமான் ஆகிறதுக்கான தைரியம் வைங்க, முழுமையாக பாபாவுக்கு பலியாயிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கிசி பி பாத் மே டர்னா நஹி, பவித்ர ஜரூர் பன்னா ஹை. எந்த விஷயத்துலையும் பயப்படாதீங்க, தூய்மையை மட்டும் இருந்து காட்டுங்க. வரதானம், समस्याओं को चढ़ती कला का साधन अनुभव कर सदा संतुष्ट रहने वाले शक्तिशाली भव. பிரச்சனைகளை ஏறும் கலையின் சாதனம் என்று அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய शक्तिशाली ஆகுங்கள். जो शक्तिशाली आत्माएं व समस्याओं को ऐसे पार कर लेती हैं जैसे कोई सीधा रास्ता सहजगी पार कर लेते. சக்திசாலி ஆத்மாக்கள் யாருன்னா, அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் அப்படி ஈஸியாக கடந்துருவாங்க. எப்படி ஈஸியாக கடப்பாங்க? இப்படி ஒரு ஹைவேல நேராக போனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம்ல, அந்த மாதிரி சகஜமாக போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. சமஸ்யாயே அநேக் உன்கே லியே சட்தி கலாக்கா சாதன் பன் ஜாத்தி ஹே. பிரச்சனைகள் அவங்கள இன்னும் முன்னேற்றக்கூடிய கலை சாதனமாக ஆக்குது. हर समस्या जानी पहचानी अनुभव होती है. ஒரு பிரச்சனை பற்றி நல்லாவே தெரிஞ்சு புரிஞ்சு அந்த அனுபவத்தோடு அவங்க கடந்து போகிறாங்க. வே கபி பி ஆச்சரியவத் நெய் ஓத்தே, எனக்கு இப்படி வரலாமா, எப்படி நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு அவங்களுக்கு ஆச்சரியப்பட மாட்டாங்க. யார் சக்திசாலி ஆத்மா, யார் ஏறும் கலையில் போகிறாங்களோ அவங்க. பல்கி சதா சந்துஷ்ட ரஹத்தே, அவங்க எல்லாரோட ரொம்ப திருப்தியோடு இருக்காங்க. முக்குசே கபி காரண் சப்த நகி நிகழ்த்தா, அவங்க வாயிலிருந்து காரணம்ங்கிற வார்த்தை வராது. லேக்கின் உசி சமய காரன்கோ நிவாரணமே பதில் தேத்தே, அந்த நேரமே காரணத்தை நிவாரணமாக மாற்றிடுறாங்க. ஸ்லோகன், ஸ்வஸ்திதி மே ஸ்தித் ரஹकर सर्व परिस्थितियों का पार करना ही श्रेष्ठता. ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்து எல்லா சூழ்நிலையிலையும் கடந்து செல்லக்கூடியவர்களே சிரேஷ்டதா உடையவர்கள். சிரேஷ்ட தன்மை அதுதான். காரணம் சொல்லக்கூடாது, இந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, அவங்க அப்படி செஞ்சாங்க, இதனால தான் இப்படி நடந்தது. அநேக காரணம் இருக்கும், ஆனால் நம்ம அதை கடந்து போகணும். அப்போ தான் நம்ம சிரேஷ்ட நிலையில் உடையவர்கள் என்று சொல்ல முடியும். அவ்யக்த இஷாரா, பாபா நிச்சயத்தோட ஃபவுண்டேஷனை உறுதிப்படுத்தி பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்காக பாபா வந்து பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஜிஸ்ஸி டாக்டர் பேஷண்ட்டுக்கோ பெலே ஃபெய்த்து மேலாத்தே, எப்படி டாக்டர் வந்து பேஷண்ட்டை முதல்ல என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை கொண்டு வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு எனக்கு சரியாயிடும்,
அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க. உன்னை விஸ்வாஸ் ஹோ ஜாத்தா ஹே ஏ டாக்டர் படா அச்சா. இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்த பிற்பாடு இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த பேஷண்ட்டுக்கு உணர்வு ஏற்படுது. யஹா சே ஷஃபா மில் ஜாய்கி. அப்போ இங்கேயே அவங்களுக்கு என்ன வந்துடுது, நம்பிக்கை பிறந்துடுது. वैसे डॉक्टर कितनी भी बढ़िया दवाई दे, लेकिन अगर फेथ नहीं है तो उस दवाई का असर नहीं होता. ஒருவேளை எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா, அவங்க என்னதான் உயர்ந்த மருந்து கொடுத்தாலும், நல்ல மருந்து கொடுத்தாலும் குணம் ஆகாது. அந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து வேலை பண்ணாது. ஏன்னா நம்பிக்கை இல்லை இல்லையா? ऐसे रूहानी डॉक्टरी में ऐसी शक्तिशाली स्टेज हो जो सबका फेथ हो जाए कि यहाँ पहुँचे अवश्य कोई ना कोई प्राप्ति होगी ही. அந்த மாரி ஆன்மீக டாக்டர் பாபா சக்திசாலி ஸ்திதி, அவர் மேலே நமக்கு அப்படி ஒரு ஃபெய்த் இருக்கணும். சக்திசாலி ஸ்திதியினுடைய ஒரு ஃபெய்த்து பாபா கிட்ட வந்துட்டோம், கட்டாயமாக நமக்கு பிராப்தி கிடைச்சே தீரும். பிராப்தி இல்லாமல் பாபா நம்மளை அனுப்ப மாட்டார். எப்படிப்பட்டவர்கிட்ட வந்துட்டோம், யார் அவர் என்ன மருந்து கொடுக்குறார், அப்போ சக்திசாலி ஸ்திதி அதுக்கு ஆதாரம். அச்சா, ஓம் சாந்தி.